ஸ்கந்த புராணத்தில் உள்ள ஸ்ரீ வைசாக மாத மாஹாத்மியம் 4ஆம் அத்தியாயம். வைசாகத்தில் கடைபிடிக்க வேண்டிய புனித சடங்குகள். நாரத மாமுனிவர் கூறினார், வைசாக மாதத்தில் விரதங்களை கடைபிடிப்பவர் பின்வரும் 8 செயல்களை தவிர்க்க வேண்டும். உடலில் எண்ணெய் தடவுதல், பகலில் உறக்கம் கொள்ளுதல், மணி உலோக பாத்திரத்தின் உணவு உட்கொள்வது, அழகிய பஞ்சனையில் கண்ணுறக்கம் கொள்ளுதல், இல்லத்தில் நீராடுதல், தடை செய்யப்பட்ட உணவை உட்கொள்ளுதல், ஒரு நாளைக்கு 2 முறை உணவு உட்கொள்வது மற்றும் இரவில் உணவு உட்கொள்வது. வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் விரதங்களை கடைபிடித்து தாமரை இலையில் உணவு உட்கொள்பவர் பாவங்களிலிருந்து விடுபடுவார். அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்வார். வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் நண்பகலில் சோர்வாக இருக்கும் பிராமணர்களின் பாதங்களை நீரால் சுத்தம் செய்ய வேண்டும். அது ஒரு புனித சடங்காகும். அனைத்து புனித சடங்குகளிலும் மிகச்சிறந்த ஒன்று அது. கால்நடையாக பயணம் செய்து களைத்து போன ஒரு பிராமணர் நண்பகலில் ஒருவரின் இல்லத்திற்கு வந்து அந்த பிராமணரை ஒரு அழகான இருக்கையில் அமரச் செய்து பாதங்களை நீரினால் சுத்தம் செய்து அந்த நீரை தனது தலையில் தெளித்தால் அவர் சம்சாரத்தின் அனைத்து கட்டுக்களையும் உடைப்பார். அவர் நிச்சயமாக கங்கையிலும் மற்ற அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடிய நபருக்கு இணையானவர் ஆவார். வைசாக மாதத்தில் நீராடாதவர், பலாச இலையில் உணவு உட்கொள்ளாமல் வைசாக மாதத்தை கடப்பவர் முதலில் கழுதையாகவும் பின்னர் கோவேறு கழுதையாகவும் பிறப்பார். வலுவான உடலமைப்பு கொண்ட நோய்களற்ற ஆரோக்கியமான ஆண் வைசாக காலத்தில் இல்லத்தில் நீராடினால் அவன் ஒரு சண்டாள பெண்ணின் வயிற்றில் மறுபிறவி அடைவான். அரசரே, சூரியன் மேஷராசியில் இருக்கும் போது வைசாக மாதத்தில் ஒருவர் வெளியில் நீராடவில்லை என்றால், அதாவது ஆறுகள், ஏரிகள், குளங்கள் போன்றவற்றில் நீராடவில்லை என்றால் அவர் 100 முறை நாயாக பிறப்பார். வைசாக மாதம் நிர்ணயிக்கப்பட்ட ஸ்நானங்கள் என்றழைக்கப்படும் நீராடல்கள் மற்றும் தானங்கள் இல்லாமல் கடந்து சென்றால் அந்த நபர் நிச்சயமாக ஒரு பேயாக மாறுவார். வைசாக மாதமான வைகாசி மாதத்துடன் தொடர்புடைய புனித சடங்குகளை கடைபிடிக்காமல் ஒருவர் வீழ்ச்சி அடைவார், அதாவது சீரழிந்து போவார். வைசாக மாதத்தில் தண்ணீர் மற்றும் சமைத்த உணவை வழங்காத பேராசை கொண்ட மனம் கொண்ட ஒரு மனிதன் தனது பாவங்களையும் துயரங்களையும் ஒருபோதும் அழிக்க மாட்டான். அதில் எந்த ஐயமும் இல்லை. ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி வைகாசி மாதமான வைசாக மாதத்தில் ஒரு நதியில் நீராடும் ஒருவன் 3 பிறவிகளில் சேர்ந்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். அதில் எந்த ஐயமும் இல்லை. ஒருவர் சூரிய உதயத்தில் கடலில் பாயும் நதியில் நீராடினால் 7 பிறவிகளில் பெற்ற பாவங்களிலிருந்து அவர் உடனடியாக விடுபடுவார். ஜானவியான தேவி கங்கை, விருத்த கங்கா என்றழைக்கப்படும் பூதி கங்கா, காளிந்தி என்றழைக்கப்படும் யமுனை நதி, சரஸ்வதி, காவிரி, நர்மதா மற்றும் வேணி என்றழைக்கப்படும் கிருஷ்ணா நதி, இவை 7 கங்கைகள் என்று புகழப்படுகின்றன. அதிகாலையில் 7 கங்கைகளில் ஏதேனும் புனித நீராடும் மனிதன் கோடி பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். இதில் எந்த ஐயமும் இல்லை. வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் காலையில் இயற்கையான நீர் தேக்கங்களில் புனித நீராடும் ஒருவர் பிறந்ததிலிருந்து செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவார். இதில் எந்த ஐயமும் இல்லை. வைசாக மாதத்தின் தொடக்கத்தில் காலையில் இல்லத்திற்கு வெளியே கிணறுகளில் நீராடும் ஒருவரின், அதாவது அவரது பெரும் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. கங்கை உட்பட அனைத்து ஆறுகளும் பசுக்களின் குளம்புகளால் ஏற்பட்ட குழிகளைப் போல் சிறியதாக இருந்தாலும் வெளியே உள்ள நீர்த்தேக்கங்களில் இருப்பது உறுதி. இதை உணர்ந்தவன் அனைத்து தீர்த்தங்களிலிருந்தும் அதிக நன்மையை அடைகிறான். அதுபோல பால் தண்ணீரை விட உயர்ந்தது. அரசரே, பாலை விட தயிர் சிறந்தது, நெய் தயிரை காட்டிலும் சிறந்தது. எனவே கார்த்திகை மற்ற மாதங்களை விடவும் சிறந்தது. மாக மாதமான மாசி மாதம் கார்த்திகையை விடவும், வைசாக மாதமான வைகாசி மாதம்
மாசி மாதத்தை விடவும் சிறந்தது. அந்த மாதத்தில் செய்யப்படும் புனித சடங்கு ஒரு ஆலமரத்தின் நுண்ணிய விதை போல ஒரு பெரிய மரமாக வளர்கிறது. ஒரு மனிதன் பணக்காரனாகவோ அல்லது மிகவும் ஏழையாகவோ அல்லது சார்ந்து இருக்கலாம். ஆனால் அவன் பெறும் எந்த பொருளையும் ஒரு பிராமணனுக்கு கொடுக்க வேண்டும். அது ஒரு குமிழ், வேர், பழம், காய்கறி, உப்பு, வெல்லம், இளநீர், இலை, தண்ணீர் அல்லது மோர் என எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லையற்ற நன்மைக்கு உகந்தது. பிரம்மதேவர் உள்பட தேவர்களிடமிருந்து கூட முன்பு கொடுக்கப்படாவிட்டால் ஒரு மனிதன் எதையும் எங்கும் பெறுவதில்லை. ஒருபோதும் தான தர்மம் செய்யாதவன் ஏழையாகி விடுவான். வறுமை காரணமாக அவன் மேலும் பாவம் செய்கிறான். பாவத்தின் காரணமாக அவன் நரகத்தில் விழுகிறான். எனவே மகிழ்ச்சியை விரும்புபவன் தான தர்மங்களை செய்ய வேண்டும். எல்லா நன்மைகளும் நிறைந்த வீடு போல பொருட்கள் மற்றும் சொத்துக்கள் இல்லாமல் இருந்தால் உரேஸ் அவ்வாறு கருதப்படுகிறது அற்புதமானது அல்ல. அதே போல வைசாக மாதமான வைகாசி மாதத்தின் விரதங்கள் கடைபிடிக்கப்படாவிட்டால் அனைத்து மாதங்களிலும் செய்யப்படும் புனித சடங்குகள் மற்றும் புனிதமான அனுஷ்டானங்கள் வீணாகிவிடும். ஒரு பெண் அனைத்து நல்ல குணங்கள் மற்றும் அம்சங்களுடன் பிரகாசிக்கவில்லை. அவ்வாறு இருந்தாலும் அவளுக்கு ஒரு உயிருள்ள கணவர் இல்லை என்றால் ஒரு புனித சடங்கு அனைத்து விவரங்களிலும் சரியானதாக இருக்கலாம். ஆனால் வைசாக மாதமான வைகாசி மாத விரதங்கள் இல்லாமல் இருந்தால் அது பயனற்றது என்பதை அவர்கள் அறிவார்கள். கருணை இல்லை என்றால் மற்ற எல்லா குணங்களும் பயனற்றவை என்பது போல வைசாக மாத விரதங்களான வைகாசி மாதத்தில் செய்யப்படும் விரதங்கள் இல்லாமல் இருந்தால் அனைத்து புனித சடங்குகளும் பயனற்றவை. ஒரு காய்கறி உணவில் அனைத்து நல்ல அம்சங்களுடனும் பொருள்களுடனும் இருக்கலாம். ஆனால் அதில் உப்பு இல்லை என்றால் அது ரசிக்கப்படாது. அதே போல வைசாக மாதத்துடன் தொடர்பில்லாத ஒரு புண்ணிய செயலை நல்லவர்கள் நாடலாகாது. நன்மையை அடைவதற்கும் அது உகந்ததல்ல. ஒரு இளம் பெண் மிகவும் அழகாகவும் அனைத்து ஆபரணங்களையும் அணிந்திருந்தாலும் போதுமான ஆடைகள் இல்லாமல் அவள் பிரகாசிக்க மாட்டாள். அதேபோல் ஆண்களால் மிகச் சிறப்பாக செய்யப்படும் வைசாக சடங்குகள் என்றழைக்கப்படும் வைகாசி மாத சடங்குகள் இல்லாமல் பிரகாசிக்க இயலாது. எனவே வைசாக மாதத்தில் அனைத்து வகையான உயிரினங்களாலும் புனித சடங்குகள் செய்யப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுவை கொன்றவரை கருத்தில் கொண்டு பக்தர் சூரியன் மேஷராசியில் இருக்கும்போது காலையில் புனித நீராடி பின்னர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். இல்லையெனில் அவர் நரகத்தில் விழுவார். மகீரதன் என்றொரு மன்னன் இருந்தான். அவன் காமவெறி கொண்டவனாகவும் காமவெறி மிகவும் நிறைந்தவனாகவும் இருந்தான். அவன் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் இருந்தான். ஆனால் வைசாக மாதத்தில் புனித துறவு செய்ததால் அவன் நேரடியாக ஸ்ரீவைகுந்தத்திற்கு சென்றான். வைசாகம் என்பது மதுசூதன பகவானை தெய்வமாக கொண்ட ஒரு நன்மை பயக்கும் மாதமாகும். இது பல்வேறு விதமான புனித சடங்குகளான யாத்திரைகள், தவங்கள், யாகங்கள், தானங்கள் மற்றும் ஹோமங்களுக்கு அதிக பலனை தருகிறது. பிரார்த்தனைகளுக்கான மந்திரம் மதுசூதனரே, தேவர்களின் தலைவரே, சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது வைசாக மாதத்தில் காலையில் நான் புனித நீராடுவேன். மாதவரே, அதை தடைகளிலிருந்து விடுவிப்பீராக. அர்க்ய மந்திரம். வைசாக மாதத்தில் சூரியன் மேஷத்தில் இருக்கும் பொழுது நான் அதிகாலையில் துறவு செய்கிறேன். நான் உங்களுக்கு அர்க்யத்தை வழங்குவேன். மதுசூதனரே, அதை ஏற்றுக்கொள்வீராக. கங்கை உள்ளிட்ட அனைத்து நதிகளே, நான் வழங்கும் அர்க்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தீர்த்தங்களே, சுழல்களே, நான் வழங்கும் அர்க்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சி அடையுங்கள். யமதேவரே, தாமே தலைவராவீர்கள். தாமே பாவிகளை தண்டிப்பவர். தாமே அனைவரையும் பாரபட்சமின்றி பார்க்கிறீர்கள். நான் வழங்கும் அர்க்யத்தை ஏற்றுக்கொள்வீராக. குறிப்பிட்ட நன்மையை வழங்குபவனாக இருப்பீராக. பக்தர் இவ்வாறு அர்க்யங்களை பின்னர் புனித நீராட வேண்டும். பின்னர் அவர் 2 ஆடைகளை அணிந்து அனைத்து சடங்குகளையும் செய்கிறார். வசந்த காலத்தில் வளரும் மலர்களால் மதுசூதனனை வணங்குகிறார்.
பின்னர் அவர் இந்த மாதத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றும் தெய்வீக கதைகள் மற்றும் நிகழ்வுகளை செவிமடுப்பார். அவர் கோடி பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு முக்தி அடைவார். அவர் பூமியில் சொர்க்கத்திலோ அல்லது பாதாள உலகங்களிலோ ஒருபோதும் துன்பத்தை அனுபவிக்க மாட்டார். அவர் மீண்டும் எந்த கருப்பையிலும் பிறக்க மாட்டார். அவர் மார்பகங்களை மேலும் உறிஞ்சுவதில்லை, அதாவது தாய்ப்பால் அருந்தாமல் அவர் விடுதலை பெறுகிறார். வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் மணி உலோக பாத்திரத்தில் உணவு உட்கொள்பவர், நல்ல கதைகளை கேட்காதவர், புனித நீராடாதவர் அல்லது தான தர்மங்கள் செய்யாதவர் நரகத்தில் விழுகிறார். எப்படியோ 1000 பிராமணர்களை கொன்ற பாவம் நீங்கும். ஆனால் வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் புனித நீராடாதவரின் பாவம் ஒருபோதும் நீங்காது. வைசாக மாதத்தில் புனித நீராடாத அந்த கீழ்த்தரமான மனிதன் சந்தேகத்திற்கு இடமின்றி இறந்து விட்டான். அவன் உடலை கட்டுக்குள் வைத்திருந்தாலும் சுதந்திரமாக நீரில் நுழைந்து தங்க இயலும். மேலும் அவனது நாக்கு ஹரி என்ற 2 எழுத்துக்களை உச்சரிக்க போதுமான சுதந்திரத்தை கொண்டுள்ளது. ஆனால் அது அவ்வாறு செய்யாது. ஒரு முட்டாள் மற்றும் மயக்கமடைந்த ஆன்மா வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் பகவான் மதுசூதனனை எப்படியாவது வழிபடவில்லை என்றால் அவன் மீண்டும் கேழல் முகம் கொண்ட ஜீவனாக பன்றியாக பிறப்பெடுப்பான். வைசாக மாதத்தில் துளசி இலைகளால் பகவான் மதுசூதனனை வணங்குபவர் ஒரு சக்கரவர்த்தியாய் கோடி பிறவிகளில் இன்பங்களை அனுபவிப்பார். பின்னர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் இணைந்து தனது குடும்பத்தில் 1 கோடி உறுப்பினர்களுடன் சாயுஜ்யத்தை அடைகிறார். பக்தர் சகுணனையும் நிர்குணனையும் பண்புகளுடன் அல்லது இல்லாமல் வெவ்வேறு பக்தி வழிகளில் சேவிப்பார். வேறு எதையும் சிந்திக்காமல் எப்போதும் முழு மனதுடன் அவரை தியானிப்பார். 4ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.